ஸோ Solidityல நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கால் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு லோ லெவல் ஃபங்க்ஷன் அண்ட் தென் வந்துட்டு இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கான்ட்ராக்டில் உள்ள ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு இதை ரா ஈத்தர் டிரான்சாக்ஷனுக்கும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனதர் ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிஸ் கான்ட்ராக்ட்டுக்கு வந்துட்டு ராவா ஈத்தர் வந்துட்டு டிரான்சாக்ட் பண்ணுறேன். ஸோ கான்ட்ராக்ட் அண்ட் இதுக்கு வந்துட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபையர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு யாருக்கு சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு நான் யூசர் டென்ட்டு வாங்கிக்கிறேன். ஸோ அட்ரஸ் அண்ட் தென் வந்துட்டு டு பப்ளிக். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்னொரு ஒரு அட்ரஸுக்கு வந்துட்டு பே பண்ணும்போது ஸோ தட்ஸ் வந்துட்டு இது பேயபிள் ஃபங்க்ஷன். ஓகேவா? பேயபிள் அண்ட் தென் வந்துட்டு கர்லி பிரேஸ். ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல்ஸ் டு அண்டர்ஸ்கோர் 2 டாட் கால் அண்ட் தென் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கர்லி பிரேஸ்க்குள்ளார எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ கோலன் மெசேஜ் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இனிஷியலாக இந்த இடத்துல வேல்யூ வந்துட்டு கொடுக்கல. ஸோ நான் எங்கே வந்துட்டு வேல்யூ கொடுக்க போகிறேன்னா இங்கே கீழே வந்துட்டு லோ லெவல் இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, ஸோ அது வழியாக தான் நான் வந்து ஈத்தரை சென்ட் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸே வந்துட்டு நான் எப்படி கொடுத்துருக்கேன். அந்த வந்துட்டு அனதராக ஒரு பேராமீட்டர் வந்துட்டு கொடுக்கணும், அதாவது கேஸ். ஸோ இந்த பர்டிகுலரான ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, Solidity வந்து அதே கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா டிஃபால்ட்டாக விட்டுறேன் அண்ட் தென் வந்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு ஒரு டபுள் கோட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்துட்டு செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்துட்டு இந்த கால் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு 2 வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த காலிங் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பூலியன் டைப்பில் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுமா, ஸோ அதை நான் வந்துட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு அனதராக ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை அப்படியே பிளாங்காக விட்டுறேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இந்த காலிங் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா நோ இஷ்யூ. அப்படி நடக்கலைன்னா எனக்கு வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் ரிவர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்துட்டு ரெக்யூர் அப்படிங்கிற எரர் ஹேண்ட்லிங் மெத்தட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார இந்த சக்ஸஸ் அந்த வேரியபிள் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு சென்டர் கான்ட்ராக்ட் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்துட்டு நம்ம இப்போ ப்ராக்டிஸ் கான்ட்ராக்டை வந்துட்டு ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா ஈத்தர் டிரான்சாக்ஷன் வந்துட்டு கெட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் பேயபிள் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் வந்துட்டு எமிட் ஆகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவெண்ட் அண்ட் இதுக்கு ஐடென்டிஃபையர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகே, இது வந்துட்டு ஒரு 2 பேராமீட்டரோட எமிட் ஆகும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு சென்ட் பண்ணால் அண்ட் தென் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு சென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு யூனிட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எமிட் அண்ட் இதுக்குள்ளார வந்துட்டு மெசேஜ் டாட் சென்டர். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பேராமீட்டருக்கு வந்துட்டு வேல்யூ கொடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு செகண்ட் பேராமீட்டருக்கு மெசேஜ் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துட்டு ஷோ பண்ணுது, என்னென்னு பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உப்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு ஈவெண்ட் நேம் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ ஈவெண்ட் யா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே வந்துட்டு ஷோ பண்ணல. ஸோ ஜஸ்ட் போய்ட்டு நான் டிப்ளாய் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் கான்ட்ராக்டை வந்துட்டு நான் டிப்ளாய் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிப்ளாய் அண்ட் தென் இந்த அட்ரஸ் வந்துட்டு நான் காப்பி பண்ணிவிட்டு சென்டர் கான்ட்ராக்டை விட்டு டிப்ளாய் பண்ணுறேன். ஓகேவா? யா ஸோ இந்த சென்டர் கான்ட்ராக்டில் இந்த ஃபண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நான் அந்த அட்ரஸை வந்துட்டு பேராமீட்டர் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் போயிட்டு ஈத்தர் வேல்யூ வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோனா ஒரு 6 ஈத்தர் வந்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ டிரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. இப்போ நம்ம போயிட்டு இந்த ப்ராக்டிஸ் கான்ட்ராக்டை பார்க்கலாம். ஸோ பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ஒரு 6 ஈத்தர் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்துட்டு எமிட் ஆகிருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த செகண்ட் கான்டாக்ட் தான் காலர். ஓகேவா? ஸோ காலர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல உள்ள ரிசீவ் ஃபங்க்ஷனை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபூ அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு யூசர்கிட்ட ஒரு இன்புட் வந்து வாங்கும். அதாவது ஸ்ட்ரிங், மெமரி இல்லைன்னா ஒரு மெசேஜ். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு இதுக்கு விசிபிலிட்டி பப்ளிக் அண்ட் வியூ. ஸோ ரிட்டர்ன்ஸ் இல்லைனா ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங், மெமரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு கர்லி பிரேஸ்குள்ளார வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஈவெண்ட் வந்துட்டு எமிட் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டரோட எமிட் பண்ணலாம். அது என்னென்னா ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் எமிட் ஈவெண்ட் மெசேஜ் டாட் சென்டர் அண்ட் தென் வந்துட்டு மெசேஜ் டாட் வேல்யூ அண்ட் ஃபைனலாக வந்துட்டு மெசேஜ். ஸோ வாங்கின மெசேஜ் வந்துட்டு அங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்துட்டு செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வந்துட்டு த்ரோ பண்ணுது. உப்ஸ். ஸோ வியூ வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். விசிபிலிட்டி பேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு வார்னிங் வந்துட்டு ஷோ ஆகுது. அது என்னென்னா, ஸோ அதாவது எதையும் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் அண்டர்ஸ்கோர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே வந்துட்டு த்ரோ பண்ணல. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு காலர் கான்ட்ராக்ட் வந்துட்டு போயிடலாம். ஸோ இங்கே போய்ட்டு வந்துட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ப்ராக்கெட்குள்ளார வந்துட்டு டபுள் கோட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளார வந்துட்டு என்ன கொடுக்கணும்னா ABI டாட் என்கோட் வித் சிக்னேச்சர். ஓகேவா? அண்ட் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு டபுள் கோட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் ப்ளஸ் என்னென்ன பேராமீட்டர் வந்துட்டு யூசர்கிட்டேருந்து வாங்குது அதோட டேட்டா டைப் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபூ அதான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் அண்ட் தென் வந்துட்டு வாங்க போகிற பேராமீட்டரோட டேட்டா டைப். ஸோ என்னென்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குது இல்லை, ஸோ அதை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா ஃப்ரம் காலர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அந்த கால் ஃபங்க்ஷன் வந்துட்டு 2 வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பூலியன் வேல்யூ, இன்னொன்று பைட்ஸ் வேல்யூ. ஸோ நம்ம வந்துட்டு அந்த பைட்ஸ் வேல்யூ வந்துட்டு இப்போ கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பைட்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த காலர் கான்ட்ராக்டில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேராமீட்டர் வந்துட்டு வாங்க போகுது. ஒன்று வந்துட்டு பூலியன் டைப். ஸோ இதுக்கு வந்துட்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு பைட்ஸ் டைப். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் கீழே வந்துட்டு ஃபைனலாக எமிட் அண்ட் அந்த ஈவெண்ட்டோட நேம். ஸோ உள்ளார வந்துட்டு வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ சக்ஸஸ் அண்ட் தென் இங்கே வாங்கின டேட்டா வந்துட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டேட்டா ஃபைனலாக வந்து செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துட்டு த்ரோ பண்ணோம். அது என்னென்னா டேட்டா லொக்கேஷன் மஸ்ட் பி ஸ்டோரேஜ் மெமரி ஆர் கால் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா லொக்கேஷன் வந்துட்டு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா மெமரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே வந்துட்டு ஷோ பண்ணல. ஸோ இப்போ போய்ட்டு நான் கான்ட்ராக்ட் வந்து டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணலாம். ஓகே. ஸோ இது அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு காலர் கான்ட்ராக்ட் வந்து நான் டிப்ளாய் பண்ணுறேன். ஓகே. யா. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த அட்ரஸ் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு 0 ஈத்தரோட நான் வந்துட்டு ட்ரான்சாக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், ஆர் அதர்வைஸ் கொடுக்காம கூட இருக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். கால் பண்ணேன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ நம்ம இப்போ போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஈவெண்ட் வந்துட்டு எமிட் ஆகிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துன்னா ஃப்ரம் ப்ராக்டிஸ் கான்ட்ராக்டில் வந்துட்டு எமிட் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா காலர் கான்ட்ராக்டில் வந்துட்டு எமிட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு கால் மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஒரு ரா ஈத்தர் ட்ரான்சாக்ஷனுக்கும் அண்ட் மற்ற கான்ட்ராக்டில் உள்ள ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ புரியலாம் வந்துட்டு மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.